அன்புநேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஃபாதர், சிறப்பாக இருக்கு. சொல்லுங்கள் ஃபாதர். போன வாரம் பூண்டி மாதா பசிலிக்காவுக்கு போயிருந்தோம். நிறைய மக்களை பார்த்தோம். சனி மாலையிலிருந்து இரவு வரை நிறைய மக்கள் மாதா தொலைக்காட்சியை குறித்தும் நம்முடைய பணியாளர்கள் குறித்தும் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. அவங்களுடைய அன்பை, அவங்களுடைய ஜெபங்களை தெரிவித்தாங்க. நமக்கு காலரில் வந்து சில பேர்லாம் சொன்னாங்க, வருவீங்களா ஃபாதர், நான் பார்ப்பேன், வந்து பார்த்தாங்களா ஃபாதர்? ஆமாம், ரைட்டு. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஃபாதர் நான் தான் ஃபாதர் அவங்க அப்படிலாம். சிறப்பு ஃபாதர், சந்தோஷம். நேற்று கூட பார்த்தேன் அப்படின்னாக்கா பொம்மிடி தருமபுரி வரைக்கும் போயிட்டு, ஓகே, இந்த நற்செய்தி பணி கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தா அப்படின்னா சிறப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அருட்தந்தையர்களும் இங்கே வரும்போது இந்த பணியை வந்து அற்புதமாக செய்வது. இதில் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இந்த காலத்தை பேசுவோம். கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம் ஃபாதர். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் காலர். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நான் கேரளாவுக்கு பேசுகிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஆனந்தமேரி. ஃபாதர் பேசுங்க. அம்மா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நடந்து போனேன் எங்களோட. நீங்கள் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னாக்கா தொலைக்காட்சியை அணைச்சிருங்க. இப்போ 2-3 வாரம் நான் பார்க்கல. நாங்கள் ஏன்னா எங்களுக்கு இங்கே மழை, கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ரொம்ப மழையில் இங்கே கேரளாவே தண்ணிக்குள்ளே தானே இருக்கோம். ஆமாம், அதனால பார்க்கல. என்ன அதனாலதான் இப்போ உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் கேட்டேன். அதாங்கம்மா, கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா வாழ்க்கையில எங்களுக்கு மாதா வச்சு ரொம்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மாதா நல்ல ஒரு அற்புதமா வழி நடத்திருக்காங்க. எங்க அம்மா ஒரு சாட்சியாக இருக்கு. அம்மாவுக்கு 2024 நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு நல்லா கூட்டிட்டு போனேன். அங்க போய் கையால் வரல. பிறகு சரி அப்படின்ட்டு பேச்சு இல்லை, ஒண்ணும் இல்லாம நான் ரொம்ப உழைக்குதா என்னமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஒரு மாதாவோட நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் எப்பயாச்சும் நல்லா ஆயிடுவாங்க. சீப்புலதான் பாலெல்லாம் கொடுத்தோம். ஒரு 10-20 நாளா சீப்புலதான் பால் இதெல்லாம் கொடுத்தோம். மாதர் கூட அண்ணன் உணர்ந்து கொடுத்தது கூட சீப்புல நல்லா பொடிச்சு கொடுத்தாரு. அதை அப்படியே நமிச்சு கொடுத்துதான் நாங்க கொடுத்தோம். அப்படியே கொடுத்துருக்கையில செவமாலைய பார்க்க வைக்க, ஆராதனை எல்லாம் பார்க்க ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு படுத்து. இதெல்லாம் உடம்பு நல்லா ஒரு ஆரோக்கியமா ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு படுக்கையில இருந்தாலும் சாப்பாடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். ஒரு தோசை, ஒரு இட்லி இப்படிதான் சாப்பிடுவோம். உங்க ஆராதனைங்க எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க ஆராதனை, உங்க ஜெபமாலை, அதுக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கு. அதை அன்னைக்கே சொல்லிச்சு. ஒரு 4 வருஷம் முந்தி ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. அதனால எனக்கு நம்பிக்கை, ஆண்டவருடைய நம்பிக்கை இருக்கு. ஏசப்பாவும் எங்களுக்கு ரொம்ப ஒரு வழி நடத்திருக்காரு. கண்டிப்பாமா, நம்ம விவிலியத்துல பாக்குறோம் நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு. பணம் எந்திரிச்சு நடக்க முடியாது, எல்லாமே படுக்கலையில தான் இருந்தாலும் ஆண்டவர் நல்ல ஒரு எங்களுக்கு வழி நடத்திருக்காரு. அதனால ஆண்டவர் தான் அதுக்கும் வழி நடத்தணும். இன்னும் எனக்கு வழி நடத்துவாருன்னு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆண்டவர் ஏசப்பா கண்டிப்பாம்மா, அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வேண்டிக்குவோம். அவங்கள தொடர்ந்து வேண்டிக்குவோம். கடவுள் கண்டிப்பா நிறைய ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு. மருத்துவமனை பல பேருடைய வாழ்க்கையில் வந்து கடவுளை சந்திக்கும் தருணமாக அமைச்சிருக்கு. ஆமாம், நீங்கள் நான் சில நேரத்தில் யோசித்து பார்ப்பேன். அதாவது நீங்கள் சொல்கிறப்பல
மருத்துவமனையில் என்னதான் ஊதியத்துக்கு வேலை செய்தாலும் கூட மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கே இருக்கிற சாதாரண துப்புரவு பணியாளர்கள், இவங்களுடைய பணி வந்து ரொம்ப உண்மையிலே அற்புதமானது. எவ்வளவோ விஷயங்களை சகித்து கொண்டு அவர்கள் யாரோ ஒருவருக்கு, அடையாளம் தெரியாத ஒருவருக்கு, இதுக்கு முன்னாடி பழக்கமில்லாத ஒருவருக்கு அவர்கள் செய்கிற உதவி வந்து ஒரு மிகப்பெரியது. நம்ம அதனால் வந்து என்னன்னா, அவர்கள்ட்ட பேசும் பொழுது, அவர்கள்ட்ட உரையாடும்போது கொஞ்சம் கனிவோடு பேசுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர்கள் வழியாக கடவுள் தன்னுடைய மாபெரும் கருணையை, பேரன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த உயிர் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மட்டும் நம்புகிறேன். கடவுள் வந்து தன்னுடைய மூச்சு காற்றை ஊதி ஊதி ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் பத்திரப்படுத்துகிறார் அப்படின்னா, என்னுடைய தந்தையின் வழியாக, என்னுடைய மூதாதையரின் வழியாக கடவுளுடைய மூச்சு காற்று எனக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து கடவுள் ஊதிய மூச்சு காற்று தான் ஒவ்வொரு உயிர்களுக்கும் மாறி மாறி பயணம் செய்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் அது மிக மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ இணைப்பில் இருப்பவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம். என் பேர் செலினா, ஹைதராபாத் இருக்கேன். சிறப்பு ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கோம் ஃபாதர். நீங்க ஒலி ஃபேமிலி சர்ச் வந்த போங்கள பார்த்தோம் ஃபாதர். ஓ மகிழ்ச்சி. ஆமாம், அங்கே வந்திருந்தோம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம் ஃபாதர், ரொம்ப நல்லா. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? ஆசிரியர் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்க? நிறைய இருக்குதுங்க ஃபாதர், சொல்லுவீங்கக்கா. பிகாஸ் எவ்ரி டைம் அப்படின்னு அவரை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், அவரை வளர்ந்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் வர நேரத்துலாம் எங்களுக்கு துணையா இருந்திருக்கிறாரு. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் வண்டி வந்துட்டு ஆயில் லிஸ்டிக்ல இதாகி ஒரு 4-5 ரோல் ஆயிக்கில விழுந்துட்டான். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், பட் காட்ஸ் கிரேஸ் ஒன்லி ஸ்கிராச்சஸோட அவர் உயிர் போயிடுச்சு. நல்லபடி ஆயிட்டான். அப்ப நான் ஜோம் பண்ணிட்டேன், அந்த மாதிரி கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்ப வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்களா, நீங்க பிலீவ் அவரு என்ன வந்து எழுப்பி நீ என்ன பாக்கிறதுக்கு வாங்க கூப்பிடுற மாதிரி ஒரு டெய்லி காலம்புற ஒரு ஃபீலிங் வருது. கோவம் வரும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவர்கிட்ட அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவேன், பேசுவேன், எல்லாம் செய்வேன். பரவாயில்ல, என்ன மாதிரி நானும் சில நேரங்கள்ல கடவுள்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு இருந்ததுன்னா போயிட்டு உட்காந்து சண்டை போடுவேன். தாராளமா எனக்கு ஏதாவது ஏன் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தீங்க, எனக்கு தெரியல உங்க பிள்ளை தானே அப்படின்னு நான் சண்டை போடுவேன். அதுக்குதான் சமாதானம் கோயில சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஜீசஸ்க்கு சமாதானம் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு லெஃப்ட் ரைட் கூட சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் ஒவ்வொரு திருப்பலியும் இந்த நினைப்பேன். ஓகே, இல்லைன்னாக்கா அவர் எப்பயுமே என்னோட கூட இருக்கிறாரு. கண்டிப்பா. போன மாதம் ஒரு கஷ்டம், ரொம்ப உடம்பு முடியாம எனக்கு சுகர் இருக்கீங்க பாக்குற கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தேன். பட் அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த கிறிஸ்து ராஜா அந்த பேஸ்ல வந்துட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டு என்கிட்ட நடந்து வர மாதிரி ஒரு சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன், என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். வெரி மச் ஹாப்பி வித் அவர் என்கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுறதோ பேசுறதோ எல்லாத்துலயும் and also my family been blessed because of him. ஷூர். உண்மையிலே ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. கடவுளுங்கிறது நம்ம ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், இப்படிலாம் நிறையா அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அவர் ஏன் கூட இருக்கிறார், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அதனால் நம்மளுடைய நண்பரை போல், நமக்கு ரொம்ப பிரியமானவர்களை போல் அவர்கிட்ட பழகிறது, அவரை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு உணர்வு. நான் பொதுவாகவே இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கடவுள் வந்து உங்களுடைய நண்பராக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தராக பாருங்கள். உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கங்க. கோயிலில் போய் உட்காந்து ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது அல்ல ப்ரேயர். நீங்கள் ஜஸ்ட் வாட் யூ ஃபீல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்படியே கொட்டுறது, அப்படியே ஷேர் பண்ணுறது கூட ஒரு நல்ல ப்ரேயராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஆமா வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகாக சொன்னீங்க சகோதரி. லிட்டர்ஜில இருக்கிற எல்லாத்தையும் இருக்கா? வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய பங்கிற்கு பங்கு தந்தையர்களுக்கு உதவியாக இருங்க. கடவுள் உங்களை நிறையவே ஆசீர்வதிப்பார். நன்றி சகோதரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நன்றிங்க, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒன் வேர்ட் ஃபார் விவேக். தேங்க்யூ, தேங்க்யூ. We are missing you in the morning. பிரேக்ஃபாஸ்ட் காலை வணக்கத்துல நீங்க மிஸ் ஆயிட்டு இருக்கோம். வந்து ஜோ நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. He is taking all new topics and it is very much useful. Everyday topic நல்லா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. But still we miss you, brother. விவேக் வந்து இப்போ நிறைய வேலைகள் பொறுப்பெடுத்து செய்கிறாரு. அதனால ஆமாம் ஆமாம் நல்லா செஞ்சிட்ருக்காரு. நன்றி சகோதரி. உங்களோட நல்ல ரெகக்னேஷனுக்கு அவருக்கும் மகிழ்ச்சி, நம்ம மாதா டிவிக்கே மகிழ்ச்சி. எஸ் எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. ஒருத்தருடைய ஒரு பேச்சு, ஒருத்தருடைய ஒரு செயல் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி கொடுக்குது. அதுதான் வந்து கடவுளை உணரும் தருணமாக இருக்குது. கண்டிப்பாக. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அதான் நான் சொல்ல வந்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி திருச்சிக்கு அருகாமையிலேருந்து நம்ம கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க. பங்கு பெற்று பேசினாங்க. பேசினதோடு மட்டும் இல்லாமல் அப்படி அப்படின்னு போட்டுச்சு என்னோடய நம்பரெல்லாம் கண்டுபிடிச்சி கடந்த வாரத்தில் வந்து என்னை நேராகவே சந்தித்து அவங்களுடைய கணவரோட அவங்களுடைய சகோதரியோடு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ செய்திகளை நம்முடைய மாதா தொலைக்காட்சி பற்றி, அவங்களுடைய கணவரை பற்றி, அவங்க 2 பேருக்கு இடையே இருக்கிற அந்த அன்பை பற்றி பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு புறம் ஆச்சரியமாக இருக்குது, ஒரு புறம் வந்து மாதா டிவி வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது நிறைய மக்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சொன்னாப்புல நிறைய குடும்பங்களில் மாதா டிவியை வந்து ஒரு பர்சனாகவே பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் டிவி இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட மாதா டிவியில் ஒருத்தர் எங்கள் கூட இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட பேசுகிறாங்க, எங்களுக்கு ஆறுதல் தராங்க, எங்களை வழி நடத்துகிறாங்க, எங்களை பைபிள் வாசிக்க சொல்கிறாங்க, எங்களை ப்ரேயர் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து ஒரு பர்சனை போல ஃபீல் பண்ணி நம்மோட கை கோத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உயிரற்றது ஒரு உயிரை உருவாக்க முடியாது, உயிர் தான் உயிரை கொடுக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் மாதா தொலைக்காட்சி உயிர் உள்ளது அப்படி. சரி, அப்போ நிகழ்ச்சியில் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே ஓகே, அதான் நீங்கள் தொலைக்காட்சி வால்பாறையிலிருந்து பேசுகிறோம். சீக்ரெட் ஹார்ட் சர்ச்சு வால்பாறை. ரோஜா ஜான். அம்மா வணக்கங்கம்மா. மாதா டிவி பார்க்குறீங்களா? மாதா டிவியே தான் ஃபாதர் பார்க்குறோம். மகிழ்ச்சிங்கம்மா. சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மாதா டிவியே தான் பார்க்கறது. காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரையும் பார்த்துட்டு அப்புறம் தான் ஆஃப் பண்ணுவேன். அப்புறம் நைட்டு ராத்திரிக்கு 6 o'clock to 9 o'clock வரை. ஆமாம், நீங்கள் வந்து தொலைக்காட்சியை வந்து பார்த்துக்கிட்டே பேசுனீங்க அப்படின்னா சரியாக பேச முடியாது. அந்த தொலைக்காட்சியை அணைச்சிட்டு பேசுங்க, இல்லைன்னா தூரம் வந்து பேசுங்க. ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை பார்த்த தருணம், சந்தித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் ரொம்ப துன்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டங்கள்ல இருந்து வந்தபோது எனக்கு இந்த 12-13 வருடங்களாக மாதா டிவி தான் என் வீட்டுல ஓடும். வேற எதையுமே பார்க்க மாட்டேன். ஜெபமாலை, நற்கருணை, ஆராதனை, பவுலா ஜெயக்குமாருடைய ஃபாதருடைய அந்த ஆராதனை எல்லாம் ரொம்ப நல்ல, எல்லா ஃபாதருடைய ஆராதனையுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுலதான் நான் ஜீவனோடு இன்னும் இந்த நாள் வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் சிக்கலி, ஒரு ரிட்டையர்டு டீச்சர் தான். இங்கிலீஷ் மீடியத்துல ஒர்க் பண்ணேன் 30 வருடங்கள். ரொம்ப பலவீனமா இருக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். வயிறு வலி, எலும்பெல்லாம் தேய்மானம் ஆயிருக்கு. சரிங்கம்மா. அதுல நான் இப்ப ஜீவனோடு வாழ்றேன் அப்படின்னா அந்த பிரேயர்கள்ல தான் நான் உட்காந்து, நானும் ஒரு செக்ரட்டரி சர்ச் இங்க வால்பாறையில நான் கேட்டகிசம் லீடரா இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எலும்புகள் சுட்டரிக்கப்படுற வரை சொல்லணும்ட்டு நிறைய குழந்தைகளுக்கு
நான் கேட்டகிசம் எடுக்கிறேன். இல்லை டீச்சர், நீங்கள் உங்களுடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உங்களை போன்ற ஒரு ஆசிரியர் பெருமக்கள் தான் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த இறையழைத்தல் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குறாங்க. நம்ம சும்மா குடும்பத்தில் இருக்கிறோம், போகிறோம் வரோம், வீட்டில் ஜெபமாலை சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மறைக்கல்வி வந்து அவ்வளோ முக்கியமானது. நீங்கள் அதுவும் இவ்வளவு கஷ்டத்தோடு, இவ்வளவு உங்களுடைய உடல் நல குறைவு பொருட்படுத்தாமல் நீங்கள் செய்கிற பணி வந்து ரொம்ப அற்புதமானது. உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு, குறிப்பாக மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கு மாதா தொலைக்காட்சி குடும்பம் தலைவணங்கி எங்களது அன்பையும் ஜெபங்களையும் என்னைக்கு தெரிவிக்குது. ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க டீச்சர். இந்த வருஷம் கூட சிஸ்டர் சொன்னாங்க நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க வேணான்ட்டு. ஆனா நான் இல்ல சிஸ்டர், எலும்பு சுட்டரிக்கப்படுற வரை நான் எடுக்கணும் சிஸ்டர் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். மரியாயின் சனையில லீடரா இருப்பேன் எல்லாத்துலயும். அந்த கோல்வின் குழு அப்படின்னு கடவுளுக்காக நிறைய பணிகள் செய்தேன். இப்போ உடல் நல குறைவா இருக்கிறேன், எனக்காக ஜெபிச்சுக்கங்க மாதா டிவில சொல்லி. நான் மட்டும் இல்ல, நம்ம மாதா தொலைக்காட்சி குடும்பம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா மக்களுமே உங்களுக்காக ஜெயிப்பாங்க சொல்லி கொஞ்சம் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப வயிறு வழியில் இருக்கிறேன் இப்ப. சரிங்க டீச்சர், சரிங்க டீச்சர். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வேண்டிக்கிறோம். நன்றி டீச்சர். நன்றிங்கம்மா. நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஃபாதர், ஒரு சகோதரி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆமாம், என்னை வந்து நேராக சந்தித்து அவங்க பேசும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுடைய கணவருக்கு வந்து அது தெரில, நம்ம இதை மிகைப்படுத்தி சொல்லலை. எப்படின்னா வாழ்நாளில் எப்படியாவது அவங்கள பார்த்துன்னு நினச்சோம் அப்படின்ட்டு. அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சுகமில்லாதவர் தான். ஆனாலும் காரை வச்சு அவங்க வீட்டிலேருந்து பயணம் செஞ்சு வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்மளை வந்து பார்த்து அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் என்ன சொல்கிறேன், அது வந்து ஒருத்தர் தான். இப்போ இதை ஏன் நான் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன்னா, இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிற பொழுது, இப்படிப்பட்ட மனிதர்களோடு உரையாடும் பொழுது நம்ம வந்து பணி இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா நிறைய இடங்களுக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், நம்முடைய மாதா தொலைக்காட்சி எல்லா இடங்களுக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நம்ம மாதா தொலைக்காட்சி மக்கள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு தான் நமக்கு என்ஜின் ஆயில். கரெக்டாக பெட்ரோல், என்ஜின் ஆயில், லூப்ரிகேஷன் எல்லாமே அதுதான். ஆக்சுவலி அந்த வகையில் பார்த்தோம்னா நாமெல்லாம் வந்து ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்களோ, we have to humbly accept it. எஸ். நிகழ்ச்சியில் அடுத்த நபர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேரி மெட்டில்டா டீச்சர். பேசுறாங்க, பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில இருந்து பேசுறீங்க. மேரி மெட்டில்டா, சொல்லுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அம்மா மன்னிக்கணும், நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல. குழந்தைகள் மூலமா கடவுளை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன் சார். ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்ப கேக்குது, இப்ப முதல்ல இருந்தே சொல்லுங்க. அதான் குழந்தைகள் மூலமா நான் கடவுளை சந்திக்கிறேன்னு. கண்டிப்பா, குழந்தைகளே கடவுளுக்கு நிகரானவர்கள். சொல்லுங்கம்மா. ஆமா. அதுக்கப்புறம் எதனால சொல்றீங்க நீங்க? அப்படி கோவா போயிருந்தேன் சார், எனக்கு கொஞ்சம் உடம்புல கால் வலி எல்லாம் அதிகமா இருந்துச்சு. ஓகே. அது வந்து சவேரியார்கிட்ட நான் வேண்டினேன், அழுது வேண்டினேன். அந்த உடல் அவருடைய அழுகாத நிலையில இருக்கிற அந்த சவேரியர் உடல் வந்து என்னுடைய உடல் வலிகளை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டியிருந்தேன். அது வந்து கடவுள் மூலமா எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தாரு, சவேரியார் மூலமா. அது என்னுடைய அனுபவமா நினைக்கிறேன், கடவுளோட அனுபவம். சரிங்கம்மா. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம வந்து இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய ஆலயங்களுக்கு, நிறைய திருத்தலங்களுக்கு பயணம் செய்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக எங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகணும், இந்த இது இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து தங்களை ஒப்பு கொடுக்கறது, அதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த பலன்
இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தை தான் நீங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையாலுமே இப்போ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கும் ஞாபகம் வருது. நாங்களும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியிலேருந்து ஃபாதர் டேவிட் எங்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த உடல் எடுத்து கீழே வச்சுருந்தப்ப போன வருஷத்தில் எல்லாருமே போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ வந்து சவேரியாரை பார்த்துட்டு வந்தோம். யோசிச்சு பாருங்கள், அவங்க செய்த பணிகளுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குற ஒரு மாபெரும் கொடை தான் அவங்களுடைய உடல் இன்னும் அழியாமல் இருக்குது, ஒரு சாட்சியமாக இருக்குது. அதேதான் சார், நாங்க வந்து எப்பயுமே நாங்க நற்கரணையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே உமது உடலாகவும் ரத்தமாகவும் என்னுடைய ரத்தத்தையும் உடலையும் வழிகளையும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம் நற்கரணையில. எப்பயுமே திருப்பலியில அது மட்டும்தான் எங்களுடைய நம்பிக்கையும் ஜெபமா இருக்கும், விசுவாசமாவும் இருக்கும். அதாவது நானும் நிறைய பேருக்கு தான் சொல்லுவேன், நற்கரணை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கறத நான் நிறைய மக்களுக்கு சொல்லி. இல்லம்மா, நீங்க சொல்றதுதான் உண்மை. நம்ம வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய ஒரு மிகப்பெரிய கொடை அப்படிங்கிறது இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உடலாக இரத்தமாக பெற. அதுதான் இங்க வந்து ரொம்ப எங்கேயுமே கிடைக்காத ஒரு நிம்மதியும் ஒரு சமாதானமும் அவருடைய விசுவாசத்துல அந்த நற்கரணை மூலமா தான் எனக்கு கிடைக்குதுன்னு கண்டிப்பா அந்த உலகம் முடிவும் வரை இதுதான் என்னுடைய மிகப்பெரிய சாட்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு நற்கருணை தான் ஒரு மிகப்பெரிய சாட்சி. ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. திருப்தி வேற எதுலயுமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு கேள்வி கேட்கணுமா அவங்ககிட்ட? நீங்க குழந்தைகள் மூலயமா வந்து கடவுள் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்களா? காரணம் ஏதாவது இருக்கா? ஆமா சார், எனக்கு வந்து நான் ஒரு பாதத்தை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நற்கரணை அப்படிங்கறது ஒரு சர்ச்சில் போறேன் நானு. ஃபாதர் வந்து எனக்கு இந்த புதுநன்மை கொடுத்த ஒரு ஃபாதர் தான். அவர் பொள்ளாச்சியில தான் இருக்கிறார், லாரன்ஸ் அவர் பேரு. அவரு வந்து எங்கிட்ட நற்கரணை காமிக்கிறாரு, நற்கரணை கிறிஸ்துவின் உடல்னு காமிக்கிறாரு. அது வந்து எனக்கு என்ன அப்படி எப்படி அந்த ஒரு திருப்பலியில வந்து ஃபாதர் வந்து நான் வந்து புதுநன்மை வாங்கின ஃபாதரே எங்கிட்ட வந்து நற்கரணைய ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்கிட்ட காமிக்கிறாரு அப்படிங்கறத அது எனக்கு ஒன்னும் புரிய. அவர்கிட்டே டவுட் கேட்டேன் நான், எப்படி நற்கரணைநாதர் வந்து அதே ஃபாதர் யாரு நமக்கு நல்ல புதுநன்மை கொடுத்தாரோ அவர் மூலமாகவே எனக்கு இப்ப 48 வருஷம் சொல்லிட்டுன்னா 48 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவரை அதை உணர்றேன் நற்கரணை மூலமாக. அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் சார். இல்லை இப்போ உங்களுக்கே தெரியும், ஏராளமான நற்கரணை புதுமைகள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்குது. ஆமா, அது வந்து வெறுமனே ஒவ்வொருத்தருடைய அனுபவம் மட்டும் நம்ம கடந்து போயிட முடியாது. அதனால இப்போ நீங்க வந்து அப்படி ஒரு விஷயத்த ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப எடுத்துட்டு தியானிங்க. கடவுள் உங்களோட தொடர்ந்து இருப்பார், வழி நடத்துவார். நற்கருணைங்கிறது அப்படிங்கிறது வந்து சுருக்கமா சொல்லப்போனா கடவுள் என் கூட தங்குறார், என் கூட வாழ்றார் அப்படிங்கிறது தானே. அதனால நற்கருணை என்பதே ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு அற்புதமான பகிர்வு. தொடர்ந்து கடவுள் உங்களோட இருப்பார், வழி நடத்துவார். நன்றிங்க. நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. நீங்க சொல்லுங்க சார். அதான் நமக்கு இப்போ இது போல் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய ரொம்ப ஒரு ஆழமான பக்தி முயற்சி தான் வந்து நம்ம ஒரு நற்கருணை. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேளை இந்த டாபிக் மாறி போகிறோமா அப்படின்ட்டு இருந்தால் கூட கடவுளை சந்தித்த தருணம். நான் வந்து நற்கருணையில் ஐ மீட்டிங் மை காட், ஐ மீட்டிங் மை மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப ஒரு நல்ல புரிதல். தட்ஸ் அன் என்கவுண்டர். யா, சிறப்பு ஃபாதர். அந்த மாதிரி என்கவுண்டரை சாதாரண மக்கள் எளிமையாக அதை வந்து ஃபீல் பண்ண முடியுமானாக்கா, இந்த சொல்லுவாங்களே ஒரு டச், ஒரு தொடுதலினுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த நம்ம அதை பேசலாம் ஃபாதர். இப்போ இணைப்பில் இருப்பவர் யார்? வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? வணக்கம். நான் லைன்ல இருக்கேன். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். நீங்க தொலைக்காட்சி பார்த்து பேசுறீங்க அப்படின்னா தொலைக்காட்சி அணைச்சிருங்க. மாவட்டம் சேதுதாசன். நீங்க தொலைக்காட்சி பார்த்து பேசுறீங்கன்னா தொலைக்காட்சி அணைச்சிட்டு பேசுங்க, இல்லைன்னா தூரம் வந்து பேசுங்க. புதுவை மாவட்டம் சேதுதாசன். சரியா, டிவியை அணைச்சிட்டு பேசுங்களேன். டிவி அணைக்கவா? ஆமாம்மா, டிவி அணைச்சிட்டு பேசுனீங்கன்னா சரியா இருக்கும். சரி.
ஆ யேசுதாசன் ஐயா ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. ஐயா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மாதா டிவி பார்க்குறீங்களா? மாதா டிவிலாம் பார்க்குறீங்களா தொடர்ந்து? மாதா டிவி பார்த்துக்கிட்டு தான் பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளை சந்திச்ச தருணம் அப்படின்னா எதை சொல்லுங்க? அதாவது நான் 2003 வந்து ம் ரொம்ப சோகம் இல்லாம டிபி மாதிரி இருந்துச்சு. ம் ரொம்ப சோகம் இல்லாம எங்க ஊர்ல கடல் மாதா கோயில் இருக்கு. ம் அந்த கோயில்ல போய் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு மாதாட்ட வேண்டிட்டு இருந்தேன். ம் அப்ப வேண்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு தங்கச்சி கொஞ்ச நாளைக்கு முன்னால இறந்து போயிட்டாப்ல. ம் அவங்கதான் ஒரு தமிழ் மருந்து சொன்னாங்க. ம் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் சோகமாச்சு. ம் அந்த இன்னொரு கோயில்ல ஜெபம் சொல்லுதாப்புல, ஒரு துணை ஜெபம் சொல்லுதாப்புல. ம் அந்த பார்த்துட்டு ம் தேர மாட்டாரு பிழைக்க மாட்டாருன்னு ம் பேசாம போயிட்டாப்புல. ம் அதுக்கப்புறம் நல்ல சுகம் கிடைச்சி ம் 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. ம் நல்லா சுகமா இருக்கேன். காலையிலே ம் நற்கரணை கோயிலுக்கு போய் நற்கரணை வாங்கிட்டு ம் அப்புறம் நற்பணிகள் செய்யறதுக்கு நான் ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட், ஓ ம் பழைய பஞ்சாயத்து பிரசிடண்ட், ம் ம் நல்லா நிறைய சேவை செய்யறதுக்கு ம் கடவுள் நல்லா அருளை தந்திருக்காரு. ம் எனக்கு அந்த ஆயுளை தந்திருக்காரு. ம் அப்படிங்கும்போது எனக்கு மாதா மேலையும் ஆண்டவர் மேலையும் ம் நான் மாதா டிவியை முழுவதும் உட்காந்து பார்ப்பேன். ம் ம் காலையிலே கடவுள் நடக்கும் நிகழ்ச்சியில ம் தமிழ் சிவ நம்ம கோயில்பட்டி, நம்ம கோயில்பட்டிக்காரது ம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க மாவட்டத்துக்கு வருது, சரிதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிகழ்ச்சி முழுதும் பார்ப்பேன். ம் இப்ப வெனிஸ் இளங்கமரன் ஃபாதர். மாவட்டத்துல அந்த ஃபாதர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஓ நல்லது. அவங்க வந்து பெரிய கடுகம் நின்று ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. ம் ரொம்ப நல்லா இருக்கு. ம் அந்த இதுல உடனே குறிப்பெடுப்பேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. என்னன்னா இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறது வந்து வாழ்க்கையில் யார் ஒருவர் எனக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரோ, நீ அழிந்து போக மாட்ட, நீ ஜெயிப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நமக்கு உண்மையிலே நிறைய நேரங்களில் கடவுளாக இருக்கிறார்கள். ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். நன்றிங்க. ஆ ஒரு தங்கச்சி அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதான் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, மக்கள் தேடி அலையிறது வந்து எனக்கு யாராவது ஒரு ஆறுதல் கொடுக்க மாட்டாங்களா, வாழ்க்கையில் நான் தளர்ந்து போகிற பொழுது எனக்கு நம்பிக்கையை கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வோட தேடலில் இருக்கிற மக்கள் அதிகம். மற்றவங்கள பார்க்குற பொழுது கவலைப்படாதடா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள், கவலைப்படாதடா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட அந்த ஆறுதலான வார்த்தைகள் இன்றைக்கி நம்ம மக்களுக்கு நிறைய 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 தேவையாக இருக்கிறது. அதை மாதா தொலைக்காட்சி ஏராளமாக தாராளமாக வாரி வழங்கி கொண்டு இருக்கிறதுல நம்ம ரொம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். கண்டிப்பாக ஃபாதர். ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஒருத்தன் மூழ்கிக்கிட்டு இருக்கான், அவனால் முடியலை, இயலாமையில் மூழ்கிக்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி தூக்கணுமா இல்லை அந்த நேரத்தில் அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணுமா? அந்த நேரத்தில் அவனை காப்பாற்றணும், தூக்கி அவனை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து நீ எப்படிப்பட்ட ஆள், நீ எல்லாம் செத்துருவியா, நீ எல்லாம் வந்து மூழ்கி போயிடுவியா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம சமூகத்தில் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான வார்த்தைகளை எல்லாருமே சேர்ந்து மற்றவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்பு நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வாழ்க.